அர்த்தமுள்ள வாழ்வு என்ற நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். கடந்த சில வாரங்களாக ஆண்டவர் என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே எப்படி இடைப்பட்டார் என்பதை குறித்தெல்லாம் நான் பகிர்ந்து வந்தேன். இந்த வாரத்திலே எப்படி ஆண்டவர் எனக்கு ஒரு தொழிலாளியாக இருந்து முதலாளியாக ஒரு திட்டத்தை வகுத்து கொடுத்தார், அந்த வாஞ்சை உண்டாக்கினார், எப்படி அதை அமுல்படுத்தினேன் என்பதை குறித்து உங்களிடத்தில் பகிர்ந்து கொள்ளலாம் என்று விரும்புகிறேன். ஆண்டவர் உபாகம் 28:13 நமக்கு இப்படியாக வாக்குத்தத்தம் செய்திருக்கிறார். இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தரின் கட்டளைகளை கை கொள்ளவும் அதன்படி நடக்கவும் அவைகளுக்கு செவி கொடுத்து வந்தால் கர்த்தர் உன்னை வாலாக்காமல் தலையாக்குவார், நீ கீழாகாமல் மேலாவாய். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, நாம் கர்த்தருக்குள் அன்பு கூறும்போது, அவர் கட்டளைகளுக்கு இணங்கி நடக்கும்போது, எப்படி தாவீதை ஒரு இடையனாக இருந்த தாவீதை ராஜாவாக உயர்த்தினாரோ அதுபோல நம்மையும் வாலாக்காமல் தலையாக்க வல்லவராய் இருக்கிறார். அதை குறித்து இந்த வாரத்தில் நான் உங்களிடத்தில் பகிர்ந்து கொள்ளலாம் என்று விரும்புகிறேன். நான் முன்பு சொன்ன வண்ணமாக நான் சேர்ந்த இந்த தனியார் நிறுவனத்திலே 1980 சேர்ந்து 1985 ஆண்டிலே 5 வருடங்களுக்குள்ளாக ஆண்டவர் என்னை அசிஸ்டன்ட் மேனேஜர் நிலையிலிருந்து ஜெனரல் மேனேஜர் நிலைக்கு உயர்த்தினார். அதன் பிறகு 1988 என்னுடைய எம்டி கார் விபத்தில் இறந்து போன பிறகு அந்த டெக்னிக்கல் மாத்திரம் அல்லாமல் எப்படி ஒரு கேஷ் ஃப்ளோவையும் அமுல்படுத்துவது, எப்படி வங்கியின் துணை இல்லாமல், மேனேஜ்மெண்ட்டின் துணை இல்லாமல் எப்படி ஒரு கிளையண்ட்டிடமிருந்தே பணத்தை பெற்றுக்கொண்டு அதை வைத்தே கான்ட்ராக்டர்களுக்கும் சப்ளையர்களுக்கும் கொடுத்து ஒரு ப்ராஜெக்டை அமுல்படுத்துவது என்பதையெல்லாம் ஆண்டவர் எனக்கு சொல்லி கொடுத்தார். 1989-90 வரும்போது நான் நினைத்தேன், இன்னும் இப்படியாகவே இருந்தால் அதே ஜெனரல் மேனேஜர் நிலையில்தான் இருக்க வேண்டும், முன்னேறுவதற்கு வாய்ப்பு இல்லை. ஏனென்றால் தனியார் துறையிலே ஜெனரல் மேனேஜர் பதவியை நீங்கள் எட்டி பிடித்த பிறகு அதற்கு மேலே வளருவதற்கு வாய்ப்பில்லை. அப்படி இருக்கும்போது இன்னும் வளர வேண்டுமென்றால் தனியாக ஒரு கம்பெனியை துவங்க வேண்டும். அப்படியாக என்னுடைய மேனேஜிங் அப்படியாக நான் என்னுடைய குரூப் சேர்மனை அணுகினேன். அவரிடத்தில் என்னுடைய வாஞ்சையை பகிர்ந்து கொண்டேன். அவரும் பரந்த மனப்பான்மை உள்ளவராக இருந்தார். அப்படிப்பட்ட நபர்களை காண்பது அரிது. என்னுடைய எண்ணத்தை அவரிடத்தில் பகிர்ந்து கொண்ட போது அவருடைய ஆசையை எனக்கு கொடுத்து, நீ எப்பொழுது வேண்டுமென்றாலும் ராஜினாமா செய்துவிட்டு தனியாக ஒரு கம்பெனியை துவங்க முயற்சி செய்யலாம், உன்னால் ஒரு 30-40 பேருக்கு உணவு அளிக்க முடியும், ஒரு வேலை வாய்ப்பு கொடுக்க முடியும் என்றால் அது ஒரு பெரிய ஒரு நல்ல காரியம். அதை செய்வதற்கு உனக்கு திராணி இருக்கும்போது செய்ய தவறாதே என்று நன்றாகவே ஊக்குவித்தார். ஆனாலும் ராஜினாமா செய்வதற்கு அந்த எத்தனை மாதங்கள் நீ அவகாசம் கொடுக்க வேண்டுமோ அதை கொடுத்து, நோட்டீஸ் பீரியட் என்று சொல்வார்கள், அதை கொடுத்து ஏதாவது ஒரு கிரிட்டிக்கல் ப்ராஜெக்ட் இருந்தால் அதை முடிப்பதற்கு வேண்டிய வகை வாய்ப்புகளை செய்து நீ போகலாம் என்று சொன்னார். ஆனால் நான் தனியார் துறையிலிருந்து விட்டு சொந்தமாக தொழிலை தொடங்குவதற்கு முன்பாக என் மனைவி சங்கர நேத்ராலயாவிலே சீனியர் கன்சல்டண்டாக பணி செய்து கொண்டிருந்தார். அவரையும் ப்ரைவேட் ப்ராக்டிஸிலே கொண்டு ஸ்டார்ட் செய்த பிறகு தனியார் துறையிலே இறங்கலாம் என்று ஒரு திட்டம் வைத்திருந்தேன். ஏனென்றால் எனக்கு 2 பேருமே தனியார் துறையில் இருக்க வேண்டும் என்பது வாஞ்சை. 2 பேருமே ஒரே சமயத்தில் தனியார் துறைக்கு எத்தனித்தால்
அது கஷ்டமாக இருக்கலாம். ஆகையால் ஒருவர் வேலையை வைத்துக்கொண்டு மற்றவர் தனியார் துறையில் இறங்கி ஒரு ஸ்டெபிலைஸ் ஆன பிறகு, ஒரு சீர்நிலைக்கு வந்த பிறகு அடுத்தவர் இறங்கலாம் என்றெல்லாம் நினைத்து என்னுடைய மனைவியிடம் அவரை ராஜினாமா செய்துவிட்டு தனியார் ப்ரைவேட் ப்ராக்டிஸ் செய்யுமாறு நான் ஆலோசனை வழங்கினேன். என்னுடைய மனைவிக்கு அது சரியாக பிடிக்கவில்லை. ஏனென்றால் அவர்கள் ஒரு நல்ல நிறுவனத்தில் வேலை செய்து கொண்டிருந்தார்கள், நிலையான வருமானம். அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி ஒரு ரிஸ்கை எடுப்பது அவர்களுக்கு சரியாக படவில்லை. உண்மைதான். ஆனாலும் வருங்காலத்தை குறித்து பிள்ளைகளுக்கு ஏதாவது கொடுத்து விட்டு போக வேண்டும் என்றால் இருவரும் தனியார் துறையில் இருந்தால் நன்றாக இருக்கும் என்று சொல்லி அவர்களுக்கு ஆலோசனை சொல்லி வந்தேன். அப்படி இருக்கும் காலத்திலே அவர்கள் எல்லா விதமான அறுவை சிகிச்சையும் செய்து கொண்டிருந்தார்கள். அவர்கள் 1982 கன்சல்டண்ட்டாக சேர்ந்து அதன் ட்ரைனிங் முடிந்த பிறகு சீனியர் கன்சல்டண்ட்டாக அங்கே பணிபுரிந்து வந்தார்கள். 80 கடைசி 80வது 87 88 எல்லாம் பார்த்தால் அவர்கள் சூப்பர் ஸ்பெஷலைசேஷன், கம்பார்ட்மெண்டலைசேஷன் என்று சொல்லுவார்கள். அப்படியாக வகுப்பாக பிரித்து கொண்டிருந்தார்கள். சூப்பர் ஸ்பெஷலைசேஷன், சிலர் ரெட்டினா ஸ்பெஷலிஸ்ட், சிலர் யூவிஐடி ஸ்பெஷலிஸ்ட், சிலர் ஸ்குவிண்ட் ஸ்பெஷலிஸ்ட். அப்படியாக வைக்கும்போது அந்த ஸ்பெஷலைசேஷன் செய்பவர்கள் வல்லுநர்கள் ஆவார்கள். எந்த ஒரு சிகிச்சையும் அந்த பகுதியிலே நன்றாக செய்ய வாய்ப்பு உண்டு. அப்படியாக பிரித்து கொண்டிருக்கும்போது என்னுடைய மனைவியாருக்கு அவர்கள் யூவிஐடிஸ் என்ற ஒரு பகுதியை கொடுத்தார்கள். அதிலே சர்ஜரி இல்லை என்று தெரிந்தவுடனே எனக்கு அது சரியாக படவில்லை. நான் என்னுடைய மனைவியிடம் இது ராஜினாமா செய்துவிட்டு நம்ம தனியார் துறையில் செல்வது நன்றாக இருக்கும் என்று சொன்னேன். காரணம் என்னவென்றால், நான் என்னுடைய கெமிக்கல் இன்ஜினியரிங் படித்துவிட்டு வெளியே வந்தபோது ஒரு ட்ரீம் ஜாப், ஒரு கனவு வேலை என்றெல்லாம் நாம் நினைக்கும்போது லார்சன் அண்ட் டியூப்ரோ, எல்என்டி இந்த மாதிரி பெரிய பெரிய கம்பெனியில் வேலை கிடைத்தால் நன்றாக இருக்கும் என்று நினைப்போம். நானும் அப்படித்தான் நினைத்திருந்தேன். ஆனாலும் எனக்கு கிடைத்தது ஒரு கவர்மெண்ட் அரசாங்கத்திலே ஒரு வேலை கிடைத்தது. அதன் பிறகு ஒரு மத்திய நிலையில் இருக்கும் ஒரு கம்பெனியில் தான் வேலை கிடைத்தது. ஆனால் இந்த மத்திய கம்பெனியிலே இருக்கும்போது அதற்கு வேண்டிய டிசைன், இன்ஜினியரிங், எஸ்டிமேஷன், மார்க்கெட்டிங், எரெக்ஷன், டெஸ்டிங், கமிஷனிங் எல்லாம் நாமே செய்து கொள்ள வேண்டும். அதற்காக பல டிவிஷன்ஸ் இருக்காது. அப்படியாக இருக்கும்போது என்னோடு கூட படித்த ஒரு மாணவர் எல்என்டியில் பணி செய்து கொண்டிருந்தார். அவர் மார்க்கெட்டிங் துறையில் இருந்தார். அவரை ஒரு நாள் சந்தித்தேன். அவரிடத்தில் நீ பெரிய கம்பெனியில் இருக்கிறாய், பாக்கியசாலி என்று சொன்னபோது அவர் சொன்னது என்னை தொட்டது. அவர் சொன்னார், நரேந்திரா, நீதானப்பா பாக்கியசாலி. ஏனென்றால் எங்களுக்கெல்லாம் மார்க்கெட்டிங் என்றால் அந்த மார்க்கெட்டிங் ஒரு துறையில் தான் நாங்கள் செயல்பட வேண்டும். எங்களுக்கு ஒரு இலக்கை கொடுத்து விடுவார்கள். 4%, 5%, 10% வரைக்கும் நீ டிஸ்கவுண்ட் கொடுத்து ஆர்டரை பிடிக்கலாம் என்று. அதற்கு மேலே கொடுக்க வேண்டும் என்றால் மேனேஜ்மெண்ட்டை அணுக வேண்டும். அவர்கள் அதை டிசைன் டிபார்ட்மெண்ட்டுக்கு சொல்லுவார்கள், எஸ்டிமேஷன் டிபார்ட்மெண்ட்டுக்கு தெரிவிப்பார்கள். அவர்கள் அதை மறுபடியும் மறுபரிசீலனை செய்து கொடுக்க முடியுமா இல்லையா என்றெல்லாம் சொல்லுவார்கள். ஆனால் உன்னுடைய காரியத்திலேயோ எல்லாவற்றையும் நீயே இருந்து திட்டத்தை போட்டு எடுத்துக்கொண்டு போகிறாய். நாளைக்கு நீ ஒரு தனியார் துறையில் இறங்க வேண்டும், நீயாக உன்னுடைய ஒரு முதலாளியாக ஆக வேண்டும் என்றால் அதற்கு வேண்டிய எல்லா பயிற்சிகளும் உன்னிடம் இருக்கிறது. அதனால் உனக்குத்தான் இது ஒரு பெரிய அனுகூலமான ஒரு வேலை என்று சொன்னபோது தான் என்னுடைய கண்கள் திறக்கப்பட்டது. ஆண்டவர் எனக்கு என்னெல்லாம் செய்தார் என்பதை குறித்து நான் யோசித்தேன்.
அதன்படியாக என்னுடைய மனைவியிடத்தில் அதையே சொல்லி, நீ ஒரு கம்பார்ட்மெண்டலைசேஷனுக்குள்ளே போவதை காட்டிலும் ஒரு ஜெனரல் சர்ஜனாக இருந்து எல்லா துறையிலும் செய்யக்கூடுமானால் ப்ரைவேட் ப்ராக்டிஸில் நாம் நிலை நிற்கக்கூடும். ஆகையால் இதை சற்று சீரியஸாக நாம் சிந்திக்க வேண்டும் என்றெல்லாம் சொல்லி அங்கும் இங்குமாக எங்கே நமக்கு ஒரு இடம் கொடுப்பார்கள் என்று சுற்றி பார்த்து வந்தேன். எங்கும் இடம் கிடைக்கவில்லை. ஓபி, அவுட் பேஷண்ட் என்று சொல்லுவார்கள், எங்கே பேஷண்ட்டை பார்ப்பது. எல்லா இடமும் பெரிய பெரிய ஆஸ்பத்திரியிலெல்லாம் அவர்கள் ஓன் டாக்டர்ஸ் தான் இருந்தார்களே தவிர தனியார் துறையில் உள்ள டாக்டர்களை அவர்கள் அங்கு வந்து பிணியாளர்களை பார்ப்பதில் அவர்களுக்கு பிரியமில்லை. அப்படியாக இருக்கும்போது ஒரு 2 பெட்ரூம் ஃப்ளாட்டை வாடகைக்கு எடுத்துக்கொண்டு ஒரு 1.5 லட்சம், அந்த காலத்திலே அது பெரிய தொகையாக இருந்தது, TIIC தமிழ்நாடு இண்டஸ்ட்ரியல் இன்வெஸ்ட்மெண்ட் கார்ப்பரேஷன் என்கிற இடத்திலே போய் ஒரு கடனை வாங்கி வேண்டிய அத்தியாவசிய எக்யூப்மெண்ட் எல்லாம் அதன் மூலமாக வாங்கி ஒரு ப்ரைவேட் ப்ராக்டிஸை ஸ்டார்ட் பண்ண முயற்சித்தேன். என்னுடைய மனைவி பெயர் ரஜினிகாந்தா, அவரை டாக்டர் ஆர்கே என்று அழைப்பார்கள். அதனால் ஆர்கே ஐ கிளினிக் என்கிற பெயரில் டி நகரில் ஒரு வாடகை இடத்திலே அதை 1989 தொடங்கினேன். அதற்கு வேண்டிய உபகரணங்களை எல்லாம் வாங்கினோம். சர்ஜரி கங்கா நர்சிங் ஹோமிலே டாக்டர் அனந்தகிருஷ்ணன் என்பவர், கடவுள் அவர் மனதிலே பேசினதினாலே அவர் முன்வந்து அங்கு சர்ஜரி செய்து கொள்ளலாம், ஆனால் காலையிலே செய்து கொள்ளுங்கள், ஏனென்றால் கண் மிக முக்கியமான ஒரு உறுப்பு, அதை காலையிலே செய்து கொண்டால் அதன் பிறகு நான் என்னுடைய ஜெனரல் சர்ஜரியை செய்து கொள்வேன் என்று ஒரு அனுமதி கொடுத்தார். அப்படியாக பிணியாள்களை பார்ப்பதற்கு ஒரு வாடகை இடம், சர்ஜரி செய்வதற்கு அந்த ஒரு அடுத்த இடம் என்ற வண்ணமாக என்னுடைய மனைவியினுடைய ப்ராக்டிஸ் ஆரம்பித்தது. 1990 நான் என்னுடைய ப்ராக்டிஸை நானும் பிஸ்னஸில் இறங்கலாம் என்று இருக்கும்போது என்னுடைய தகப்பனார் முதலாவது இறந்தார். அதன் பிறகு தாயார் இறந்தார். அதனால் 2 வருடங்கள் என்னுடைய தொழிலை தூக்குவதிலே பின்சரிவு நடந்தது. ஆனாலும் என்னுடைய சேர்மன் சொன்னது போல எப்பொழுது வேண்டுமென்றாலும் நீ போகலாம் என்று சொன்ன வண்ணமாக இருந்த நாட்களிலே இன்னும் சில நல்ல பெரிய ஆர்டர்களை அவர்களுக்கு வாங்கி கொடுத்து 1992 நானும் என்னுடைய பிஸ்னஸில் இறங்கினேன். அதை குறித்து வருகிற வாரங்களிலே நாம் சந்திக்கலாம். இதை குறித்து நீங்கள் இன்னும் தெரிந்து கொள்ள வேண்டுமென்றால் www.divine-truth.asia அல்லது நரேந்திரநாத் என்கிற யூடியூபிலே காணலாம். நன்றி, வணக்கம். ப்ரீமெச்சூர் பேபிஸ்லேருந்து ஓல்ட் ஏஜ் பீப்புள் வரைக்கும் விசிட் பண்ணுற ஒரு இடம். அந்த அங்கிள் நம்பரை வாங்கி தரேன். அந்த அங்கிள் தான் எனக்கும் ஹெல்ப் பண்ணாரு. எல்லா பேஷண்ட்ஸுக்கும் பர்சனல் கேர் தராங்க. 30 years of proven medical records. All eye care treatment under one roof. அதான் ஆர்கே ஐ சென்டரோட ஸ்பெஷாலிட்டி.